அன்பு நண்பர்களே, உலகத்தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமையாக இங்கே வருகை தந்திருப்பவர் கவிஞர், எழுத்தாளர், புதின ஆசிரியர், சிறுகதை எழுத்தாளர், மேலும் திரைப்பட பாடலாசிரியர் என பன்திறன்கள் படைத்த கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். உமா சுப்பிரமணியம் அவர்களே வருக. கவிஞர் உமா சுப்பிரமணியம் அவர்கள் 5 கவிதை நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். 15 மாத நாவல்களும் இதுவரை வெளிவந்து வந்திருக்கின்றன. 2011 முதல் 14 ஆண்டுகளாக திரைப்பட பாடலாசிரியராகவும் மிளிர்கின்றார். இவரது மாத புதினங்களில் மருத்துவ சிந்தனைகளை வைத்து வியப்பூட்டி இருப்பார். 2018 கருப்பை மாற்று அறுவை சிகிச்சை பற்றிய விழிப்புணர்வு கருத்துக்களை சொல்லியிருப்பார். தமிழக அரசின் திருக்கோயில் மாத இதழ்களில் பக்தி பாடல்களும் எழுதியவர் நம் கவிஞர். சிலப்பதிகாரத்தில் பாதைகள் என்ற தலைப்பில் எம்ஃபில் பெற்றவர். தமிழாசிரியராகவும் பணியாற்றியவர். அவர்களை நேர்காணல் செய்வதற்காக கவிஞர் டாக்டர் கார்மிகலோன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகலோன் அவர்களே வருக, உங்கள் உரையை தொடர்க. உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். அன்புலக சக்கரவர்த்திக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நண்பர்களே, வாசிப்பு என்பது என்னை பொறுத்த அளவில் சுவாசிப்பு என்றுதான் சொல்வேன். அப்படி ஒரு தீவிரமான வேகத்தோடு வாசிப்பை செய்து கொண்டே இருப்பேன். ஏனென்றால் ஒவ்வொரு நொடியும் படிக்க படிக்க நம்முடைய அறிவு விசாலமடைகிறது. நம்மை சுற்றி உள்ளோரை நாம் பார்க்கும் பார்வையும் தெளிவடைகிறது. கற்றுக்கொள்ள வேண்டியவைகள் ஏராளம். அதற்கு புத்தகங்கள் பெரும் துணையாக இருக்கின்றன. சமீபத்திலே நான் ஒரு அருமையான புத்தகம் படித்தேன். மகளின் மகள். இந்த புத்தகம் மகளின் மகள். இதனை எழுதியிருப்பவர் கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், பன்முக திறமையாளர் என்று பாங்குடன் அனைவராலும் பாராட்டப்படுகின்ற ஒரு மாமனிதர், இலக்கிய ஆளுமை உமா சுப்பிரமணியம் அவர்கள். இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், அருமையான கவிதைகள், எளிமையான நடையிலே, நெஞ்சத்தை ஈர்க்கும் வகையிலே, உள்ளத்தில் அப்படியே நங்கூரமிட்டு தங்கும் வண்ணம் வந்து விழுகின்ற வார்த்தைகள். அந்த வார்த்தைகளின் வேகமும் வீச்சும் மனதில் ஏற்படுத்துகின்ற தாக்கம் அற்புதமானது. நிறைய கவிதைகள் உள்ளன. ஒரு சிலவற்றை மட்டும் ஜஸ்ட் ஃபார் ரெப்ரசன்டேட்டிவ் சாம்பிள் அப்படி வச்சுப்போம். ஒரு 2-3 கவிதைகள். அது முழு கவிதைகளையும் நான் வாசிக்க போகிறது இல்லை. பஞ்சிங் வேர்ட்ஸ். இந்த கவிதை பாருங்கள். கம்பள விரிப்பு என்ற தலைப்பு சூப்பராக இருக்கு பாருங்க. கம்பள விரிப்பு அப்படின்னா வரப்போகிற மேட்டர் கொஞ்சம் பஞ்சிங்காக ஸ்ட்ராங்காக வரப்போகுது. அது பெரிய கவிதை இது. அது பாருங்க, ஒரு பெண்ணின் குடும்ப பெண்மணி அவங்க படுற அந்த அல்லல். அவங்க மார்னிங் டியூட்டியெல்லாம் பண்ணுறாங்க, சிரத்தையாக பண்ணுறாங்க, மனசில் எப்பவும் ஒரு படபடப்போடு பண்ணுறாங்க. ஈரத்தலையை உலர்த்த நேரமின்றி நீர் கோர்த்த வழியில் மதிய பொழுதுகளில் மாத்திரை தைலம். 4 வரி போதுங்க அவங்க படுற அந்த பாட்டை சொல்ல.
பரன்னு வேலை செய்கிறாங்க. தலையை தோட்டிக்க கூட நேரம் இல்லை, அரைக்குறையாக தோட்டிக்கிட்டு போத்துக்கிடுச்சு. மண்டை இடி எப்படி இருக்கும்? அதுக்காக ஓய்வு எடுக்க முடியல, வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கணும். மத்தியான வேலையில் கொஞ்சம் மாத்திரை தைலம் என்ன அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். அப்புறம் இதுதான், சம்பளம் இல்லாத உத்தியோகத்திற்கு ஓய்வும் இல்லை, ஊதியமும் இல்லை, இல்லத்தரசி எனும் கம்பள விரிப்பு தான் மிச்சம். அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, அம்மா ஹோம் மேக்கர் அப்படின்னு பந்தாவா சொல்லுவாங்க. ஹோம் மேக்கர்னா அது எவ்வளவு சிரமமான காரியங்கிறது அற்புதமாக சொல்லியிருக்காங்க இந்த கவிதையில். அடுத்து இன்னொன்று பாருங்க, வீட்டில் தொடங்கு, அருமையான சாட்டையடி கவிதை. பெண்ணுக்குரிய லட்சணம் என்று பேசிக்கொண்டே இருக்கும் ஆட்சிகளையும் அப்பா தாக்களையும் பார்த்து நான் கேட்கிறேன், அடக்கமும் அடுப்படியும் அழுத்து போகவில்லையா? ஒடுக்கமும் உரிமையற்ற நிலையும் உறுத்தலாக இல்லையா? இப்போ கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுட்டு போய் கடைசியாக பாருங்க, ஆண்டாண்டாய் அடிபட்டும் வலிக்காதது போல் வாழ்ந்தது போதும், திருப்பி அடி, சாட்டை எடு, வேட்டையை வீட்டில் தொடங்கு. வெள்ளக்காரன் சொன்னான் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு. இங்கே நம்ம கவிஞர் சொல்கிறாங்க பாருங்க, புரட்சி என்பது உன் வீட்டிலே தொடங்கட்டும், அடிமை தலையை உடைத்தெறி, கேள்வி கேள், எதிர்த்தினில். பாரதி கண்ட புதுமை பெண்ணின் வீர வசனம் இந்த கவிதைகளில் அற்புதம் அற்புதம். அப்புறம் இன்னொன்று பாருங்க, இலக்கு நோக்கி, இது ஒரு அருமையான கவிதை, பெரிய கவிதை, 4 பேர் சொல்கிறேன் பாருங்க. அந்த இலக்கு சொல்லிட்டு, கேட்டு பெறுவது உரிமை அல்ல, கேட்க நாமும் அடிமை அல்ல, எதற்கு கேட்க வேண்டும், நினைத்த வாழ்வை நிகழ்த்து பெண்ணே, அனைத்தும் உனதாய் ஆகும் இங்கே. இதுதான் சூப்பர் அட்வைஸ். நினைங்க, சரியா இருக்கும், செயல்படுத்துங்க, வெற்றி கிடைக்கும். அற்புதமாக சொல்கின்றார். ஒரு நிறைவு கவிதை. இந்த கவிதை தான் இந்த புத்தகத்தில் இருக்கிற கவிதைகளிலேயே யதார்த்த உண்மையை சுடுகின்ற நிஜத்தை உள்ளது உள்ளபடி உரைக்கின்ற கவிதை. இந்த கற்பனை வார்த்தைக்காக சொல்கிற அந்த ஜாலங்கள் எதுவுமே இல்லை, ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸ். பாருங்க, கைம்பெண்ணுக்கு பஞ்சமில்லை. இந்த புக்கை வாங்கி படித்து பாருங்க. ஒவ்வொரு கவிதையும் எப்படி ஒரு யதார்த்த உண்மையை சுடுகின்ற நிஜத்தை கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் உள்ளது உள்ளபடி உரைக்கின்றார்கள். அதுதான் ஒரு மாபெரும் கவிஞருக்கு அழகாக இருக்க முடியும், இலக்கணமாக இருக்க முடியும். கைம்பெண்ணுக்கு பஞ்சம் இல்லை, காலமாக கைம்பெண்ணுக்கு பஞ்சம் இல்லை. அன்று போர்க்களத்தின் வீர மரணங்களால் வீட்டுக்கு வீடு வெள்ளை சீலக்காரி அந்த காலத்தில். இப்போ புது போதை களத்திலே போச்சேரும் ஆண்களால் பாட்டி வாழ்ந்த வாழ்வை மாற்றி வாழ முயன்று விருப்ப உடையில் வீடு கடந்து தகப்பனுமானவளாய். ஆம்பளைங்க தான் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, லேடிஸ் தான் ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி. வீட்டுக்காருக்கு 50,000 சம்பளம்னா அம்மாவுக்கு 1,00,000 ரூபா சம்பளம். அதை எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. வீடு கடந்து தகப்பனுமானவளாய் உழைத்து வாழ்ந்து காட்டும் கைம்பெண்களின் எண்ணம் மாறிய போதும் கைம்பெண்களின் எண்ணிக்கை மாறவில்லை. மன்னர் ஆட்சியும் மக்களாட்சியும் கைம்பெண்களை உருவாக்குவதை கைவிடவே இல்லை. இந்த காலகட்டத்திலே கைம்பெண்கள் அதிகரித்து வருவதற்கு காரணம் போதை கலாச்சாரம் தானே. அந்த சுடுகின்ற நிஜத்தை கவிதை வடிவில் உரைக்கின்ற விதம் அருமை. அற்புதமான கவிஞர். இந்த கவிஞரை இப்போது நாம் நேர்காணல் செய்ய போகின்றோம். மேடம் ஜி வணக்கம். வணக்கம். நீங்கள் ஒரு மிகப்பெரிய இலக்கிய ஆளுமை, நாங்கள் நன்கு அறிவோம். சரி, இப்போ நாம் எல்லா இலக்கிய ஆளுமைட்டையும் கேட்குற கேள்வி தான். முதல் கேள்வி புள்ளையார் சுழி தான், ரைட்டுங்களா? இந்த எழுத வேண்டும் என்ற அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எத்தனை வயசுலேயே அந்த ஆர்வம் வந்தது? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எழுத்து அப்படிங்கிறது அடுக்குமொழி. அது மாதிரி நாங்களே எழுதாமலே சொல்லி விளையாடுவோம், நானும் என்னோட தம்பி. எனக்கு 4 தம்பிகள். அதில் 2வது தம்பி
அவன் பெயரெல்லாம் சொல்லி ஆகணும். பழனியப்பன். அவனும் நானும் வந்து அடுக்குமொழிகள் சொல்லுவோம். அப்போ வந்து டி ராஜேந்தர் சார் படங்களில் அந்த அடுக்குமொழி வசனங்கள் வரும். அப்போ நாங்கள் சொந்தமாக சொல்லிக்குவோம். அப்படி தொடங்குனது தான் என்னுடைய எழுத்து. இதை நான் நிறைய நேர்காணல்லையும் பதிவு பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த எழுத்து எப்படி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து மீனுடைய குட்டி ஆகையால் நேர்ந்துகிறேன் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா என் தந்தையார் கவிஞர். அது ஆகையால் மரபு வழியாக எனக்கு கிடைத்த ஒரு வரம் என்று நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அதை வளர்த்து எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி தான் எழுத தொடங்கணும். எழுத தொடங்கும் போது அந்த அடுக்குமொழியில் பேசுகிறது வந்து இப்போ நான் அதை எழுதி வச்சுருந்ததெல்லாம் எடுத்து பார்க்கும்போது என்ன இதெல்லாம் நம்ம ஒரு எழுத்தாக எழுதியிருக்கோமேன்னு ஒரு நகைச்சுவையாக தான் இருக்குது. அதை படித்து பார்த்து எனக்கு நானே சிரிச்சிருக்கேன். இப்போ கூட நான் என்னுடைய அந்த மணிவிழா மலர்னு ஒன்று வந்திருக்கும். அதில் என் தம்பி அதெல்லாம் குறிப்பிட்டிருக்கான். அது மாதிரி அதாவது சரியா மணி 8க்கு போகிறோம் நம்ம பாட்டுக்கு, சாத்தப்பன் வீட்டுக்கு, அவன் போட போகிற ஓட்டுக்கு, அவங்க வாங்க போகிற துட்டுக்கு, இப்படி தான் நாங்கள் ஏதோ ஒன்று கண்ணாபின்னான்னு சொல்லிக்குவோம். இப்படி தான் என்னுடைய எழுத்து தொடங்குச்சு. ஒரு 2-3 பதிவுகள் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நாங்களே படித்து பார்த்து ரசித்து சிரிச்சுக்குவோம். அந்த நேரத்தை மகிழ்ச்சிக்குரியதாக நாங்கள் மாற்றிக்குவோம். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய எழுத்து வந்து இந்த சமூகம் நோக்கி அப்போவே சிந்திக்கிறது. இன்னொன்று வந்து புத்தகங்கள் படிக்கும்போது, தமிழ் புத்தகங்களை வந்து பாட புத்தகங்கள் படிக்கும்போதே வந்து நான் அறிஞர் பொருட்கள் படிப்பேன். அது மேலே எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது எப்போதுமே. அதாவது நான் வந்து 7ஆம் வகுப்பு படித்துட்டு இருந்தேன்னு வச்சிங்களேன், 9ஆம் வகுப்பு பிள்ளைங்க புத்தகங்களை கூட வாங்கி நான் என்ன செய்வேன்னா அந்த அறிஞர் பொருட்களை படிப்பேன், செயல்களுக்கான பொருட்களை படிப்பேன். மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும்ங்கிற எண்ணம் எனக்கு அப்பவும் வரல. இப்போவுமே எனக்கு மனப்பாடத்தின் மீது மிகுந்த ஒரு ஈடுபாடு கிடையாது. ஆனால் ஒரு பொருள் ஒரு பாடலோ ஒரு செய்யுளோ எதுவாக இருந்தாலும் அது என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு பார்ப்பேன். அந்த பொருளை உள்வாங்கி கொள்வேன். அது ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் தினந்தோறும் வருகிற செய்திகள் கேள்விப்படுறோம் இல்லையா, அந்த செய்திகள் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்களை நம்மகிட்ட கொடுக்குது. அந்த மாதிரியான ஒரு வகையில் தான் என்னுடைய எழுத்துக்களை நான் தொடங்கினேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தேநீர் கடை உண்டு. ஸோ அங்கே வந்து எல்லாரும் படிக்கிற மாதிரி தேநீர் கடையில் அதிகமாக இருக்கிற செய்தித்தாள்னு பார்த்தீங்கன்னா தந்தி தான். அது வந்து எங்கள் வீட்டுக்கு வரும்போது மாலை 4 மணி ஆகிடும். அது படிக்கும்போது நிறைய செய்திகள்லாம் இருக்கும். ஸோ நான் வந்து எழுத்து அப்படின்னு வியந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திலகவதி ஐபிஎஸ் மேடம் அவங்களுடைய நேர்காணலை பார்த்து தான் நான் வந்து ஒரு பெண் வந்து காவல்துறைக்கு வந்திருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கவிதை எழுதுகிறாங்க, ஒரு எழுத்துலேயும் இருக்கிறாங்க, இவ்வளவுலாம் ஒரு பெண் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த நேர்காணலை படித்த உடனே ஏன் நம்ம ஏதோ தத்துபத்துன்னெலாம் எழுதுகிறோம், ஒரு வடிவமாக ஏதாவது எழுதக்கூடாதுன்னா எனக்கு தோணுச்சு. ஆனால் முதல்ல என்னுடைய படைப்பு வந்து தீக்கதிர் நாளிதழில் வெளிவந்தது. என்னென்னா பழமொழியை நானாக தயார் பண்ணது. பழமொழின்னா நம்ம காலங்காலமாக வந்து பாட்டி சொன்னது, அம்மா சொன்னது, நம்ம வெளியில் கேட்டது அப்படி தானே பரிமாறிக்குவோம். ஆனால் இது வந்து நானே தயார் பண்ணது. எப்படின்னா வந்து பச்சை சேலைக்காரி, பயங்கர கோவக்காரி, அவள் யார் அப்படின்னு போட்டு கீழே நானே பச்சை மிளகாய்னு எழுதியிருப்பேன். இப்படி ஒரு 10 பழமொழிகள் நானே தயார் பண்ணது. அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர் கூட நான் என்னுடைய முழு பேர் போடாமல் உமா ராணின்னு போட்டிருப்பேன். முதல்ல என்னுடைய படைப்பு தீக்கதிர் நாளிதழில் பழமொழிகள். அதில் வந்து உமா ராணிங்கிற பேரில் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒரு பத்திரிகைக்கு அனுப்பும்போது ஒரு பயம் இருந்தது. ஒரு பெண் பிள்ளை எழுதுகிறோம், வீட்டில் இதை எப்படி அனுமதிப்பாங்க அப்படின்னு தெரியாது. இது எங்கள் வீட்டில் வந்து நாளிதழ் வாங்குகிற பழக்கமும் இல்லை. பக்கத்து வீட்டுக்காரர் வந்து கம்யூனிஸ்ட், அவங்க வந்து தீக்கதிர் நாளிதழ். அவங்க வீட்டில் இருந்து அந்த பேப்பரை நான் ஒரு 3-3:30 மணி போல் எங்கள் வீட்டில் அது வரும், அந்த பேப்பர் படிப்பேன். ஸோ அது வழியாக தான் நான் முதல்ல படித்த புத்தகங்கள் பார்த்திங்கன்னா வந்து பேப்பர் பார்த்திங்கன்னா தீக்கதிர், தினத்தந்தி, அப்புறம் தீக்கதிர் வந்து செம்மலர்னு ஒரு புத்தகம் வரும், அது அவங்க வாங்குவாங்க. அதுலேருந்து சிறுகதைகள் வாசிக்கிறது, புதுக்கவிதைகள் அதில் வரும். நிறைய வந்து சமூகம் சார்ந்த செய்திகள்லாம் வந்து அதில் வந்து கட்டுரையாக அப்படியெல்லாம் வரும்போது எங்கள் வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும் வேலி இருக்காது. வேலி இருக்கும், நாங்களாம் ஒரு சின்ன பாதையும் உருவாக்கியிருப்போம் அதில். அந்த வீட்டு பெண்ணும் நானும் அதுக்குள்ளே வந்து போகிறதுக்கானது. அந்த வழியாக இந்த புத்தகங்கள் பரிமாறி கொள்கிற ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அதனால் வந்து எனக்கு அந்த 14-15 வயதிலே வந்து இந்த மாதிரி படிக்கிறதுக்கான பெரும் புத்தகங்களை நிறைய படிச்சுட்டேன். நிறைய வாசிப்பு உள்ள ஆளு நான் அப்படின்னு என்னால் சொல்லிக்கவே முடியாது. ஏன்னா எனக்கு கிடைத்தது ரொம்ப அரிது தான். ஒரு சில புத்தகங்கள் தான் என் பார்வைக்கு அப்போ கிடச்சிருந்து.
அதன் வழியாக படிக்கிற போது எனக்குள்ளே இருந்த கருத்துக்களை சொல்லுவதற்கு நான் அப்போவே கவிதை அப்படிங்கிற ஒரு வடிவத்தை எடுத்தேன். ஆனால் நான் எழுதுறது புது கவிதையா, அது எந்த வகையான இதுன்னு எனக்கு தெரியாது. எழுதினேன். ஆனால் எழுதும் போதே எல்லாம் சொன்னாங்க உரை வீச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த உரை வீச்சுன்னு சொன்னாங்க. இது உரை வீச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்க ஆரம்பத்துல எழுதின உங்களோட அந்த படைப்புகளை இப்ப மறுவாசிப்பு செய்யும்போது உங்களுக்கே தெரியுது ஆரம்பத்தில் இப்படிலாம் நம்ம எழுதுமா அப்படின்னு. இப்போ நல்ல உயர்ந்த இதுக்கு வந்துட்டீங்க. அந்த வார்த்தைகள் வந்து விழற வேகம், அந்த கற்பனை வளை எல்லாம். இப்போ உங்களோட கவிதையெல்லாம் படிச்சிருக்கிறேன் நான். பொதுவாக கவிஞர் என்றாலே கொஞ்சம் கற்பனை குதிரைகள் தட்டி விட்டு அப்படியே போவாங்க. ஆனால் உங்களோட படைப்புகள்ல அந்த கற்பனைகள்லாம் அப்படி ஓரம் கட்டிட்டு சமுதாய பிரச்சனையோட பார்க்கின்ற அவலங்களை எல்லாம் பாட்டிலே சொல்கின்றீர்கள். அது குறிப்பாக அந்த பெண்களுக்கான பாடல்களில் நான் ஓப்பனாகவே சொல்வது என்றால் அவைகள் பாடல்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஆடவர்களை, ஆணாதிக்கம் மிக்கவர்கள் மீது வீசப்படுகின்ற சாடல்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இப்படி அதாவது ஒரு கவிஞன்னா கற்பனையும் கொஞ்சம் கலந்துருக்கும், கொஞ்சம் யதார்த்தமாகவும் இருக்கும், பேலன்ஸாக சில பேர் போவாங்க. ஆனால் உங்களோட இதில் வந்து இந்த கற்பனைக்கெல்லாம் இடமே கிடையாது, தேவையில்லை. நிறைய பேர் சொல்லிட்டாங்க நம்ம இதே தான் சொல்லிட்டு போகணும், ஒரு ரிஃபார்மிஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு செயல்படுறீங்க நான் படித்த வரைக்கும். சரி, இப்படி இது மாதிரி இந்த ஒரு வேகம் இந்த படைப்பாளின்ற முறையில் இத்தகைய ஒரு வேகமும் எண்ண ஓட்டமும் உங்களுக்கு வர காரணம்? அதாவது நீங்கள் சொன்னீங்க இப்போ கற்பனை அப்படின்னு. அந்த கற்பனை மீது எனக்கே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. ஏன்னா கற்பனை என்பது மட்டும்தான் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சலிப்பு தட்டாமல் நம்ம கொண்டு போகிறதுன்னு நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் தான். ஏன்னா நிறைய அந்த பழைய இலக்கியங்கள் எல்லாம் படிக்கும்போது நான் கற்பனைகளை பார்த்து தான் வியந்திருக்கிறேன். எனக்கு அந்த ஓமையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனால் நிஜ வாழ்க்கைக்கு அது கொஞ்சம் ஒட்டாது இருக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய விஷயங்களை கற்பனை பண்ணிக்க முடியுது. கற்பனைன்றது ஒன்று கட்டாயமாக நமக்கு தேவைதான். அது இருந்தால் மட்டுமே தான் நம்மளை வந்து ஒரு நிலைப்பாட்டுகளை கூட வச்சுக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சில விஷயங்கள் நிமித்தங்களாக நடக்கிறது, சில விஷயங்களை நாமளே கற்பனையாலே நிமித்தங்களாக உருவாக்கி விட்டுருவோம். அந்த ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா கற்பனை மிக அழகானது தான், அதை இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லை. என்னென்னா அந்த என்னுடைய எழுத்துக்குள்ளே நான் ஏன் அதை பெருசாக கொண்டு வரல அப்படின்னா, நானுமே ஸ்ட்ரைட்டாகவே சொல்லிடுறேன், எனக்கு கிடைக்கிற நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஏன்னா குடும்பம் சார்ந்து நம்ம இருக்கிறோம். ஒரு பெண் அப்படிங்கும்போது குடும்பம் சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழலும் அவசியம் இருக்குது. ஒரு என்னுடைய குடும்பத்துக்கான ஒரு தாயாக நான் செய்ய வேண்டிய அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த பாத்திரத்துக்கான வேலைகள்னு ஒன்று இருக்குது. ஒரு தாய் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு இருக்குது. அதை இன்னொரு ஆள் வச்சு என்னால் செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறேன் சில விஷயங்கள் இந்த சமூகத்தில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னா அதை வெளிப்படுத்துகிற போது அதுக்கு கற்பனை அவசியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தெரியுது. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆணாதிக்கத்தை சாடுகிற அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த உமா சுப்பிரமணியன்ங்கிற இந்த பெண் வந்து பிறந்த வீடும் புகுந்த வீடுமே ஆண்களால் கொண்டாடப்பட்ட பெண், கொண்டாடுகிற பெண், எப்போதுமே கொண்டாடி கொண்டிருப்பார்கள். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற ஆண்கள், பிறந்த வீட்டில் தம்பிகளாக இருக்கட்டும், புகுந்த வீட்டில் கணவர், மாமனார், அப்புறம் அவருடைய தம்பிகள் எல்லாருமே இருக்கட்டும், எல்லாருமே என்னை கொண்டாடி தான் இருக்கிறாங்க. என் குடும்பத்துக்குள்ள ஆணாதிக்கம் கிடையாது, இல்லை. ஆனால் நான் முன்னாடி நான் வந்து எழுதின என்னுடைய கவிதைகள்லாம் வந்து மகளின் மகள் சாயல் பார்க்கவும் முடியாது தான். மகளின் மகளில் இருக்கக்கூடிய கவிதைகள் ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஒரு 6-7 ஆண்டுகளாக நான் வெளியில் நிறைய பெண்களை சந்திக்கிறேன், அவர்களோடு பேசுகிறேன், அவர்களுடைய பாடுகளை நான் நேரடியாக பார்க்குறேன். பார்க்கும்போது என் வாழ்க்கை பெருவாழ்வாக இருந்தாலுமே அது ஒரு பெருசாக எனக்கு தெரியலை. ஏன்னா 100 பெண்கள் வந்து போராடி கொண்டிருக்கிற ஒரு இடத்துல ஒரே ஒரு பெண் மட்டும் பூந்தோட்டத்துக்குள்ளே தெரிகிற ஒரு வாழ்க்கை எனக்கு பெருசாக தெரியல. இப்போ என்னுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துறது என்னோடய வேலையாக இல்லை எனக்கு. ஸோ இந்த பாடுகளையும் நம்ம சந்திச்சுன்னா நிறையா தனியாக பேசி கொண்டு போன பெண்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த மகளின் மகளில் எழுதவே என்னால் முடியாத விஷயங்களும் இருக்குது இன்னும். ஏன்னா அதெல்லாம் வந்து உண்மைதான், அதை வந்து கற்பனைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையில் அனுபவிக்கிற கொடிதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் என்னால் கொண்டு போக முடியல. கொண்டு போனோம்னா
இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி சாடல்கள் நீங்கள இன்னும் நான் அந்த ஆண்கள் வந்து என்ன வேறமா என்னம்மா நீங்கள் இப்படி ஆரம்பிச்சிட்டீங்க. ஏன்னா இந்த புத்தகம் எல்லாரோடையும் பேசப்பட்ட ஒரு புத்தகமாக இருந்தாலும் ஒரு சில ஆண்களால் இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாமலும் இருக்குது. அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இதில் ஒரு கவிதை இருக்குது, மீசை என்பது அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்குது. அதுக்கே எனக்கு அத்தனை ஃபோன்கள் வந்துச்சு, ஏமா நீங்கள் அப்படி எழுதிட்டீங்க. ஆனால் அப்படி சொல்லலை, அது வந்து வீரம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். அது மட்டுமே வீரம் இல்லை. ஏன்னா நான் பார்க்குறேன் அப்படியே முறுக்கி மீசை இவ்வளோ வச்சுருக்குறாங்க, அவங்க ஒன்றும் வீரதீர செயல் செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலை. அது வந்து இயற்கை உங்களுக்கு வழங்கிய ஒரு அடையாளம், ஒரு ஆண் முகத்துக்கான அடையாளம். அது மிக அழகாக இருக்கிறது, அதை நானும் ரசிக்கிறேன். அது முறுக்கி விட்டாலும் நல்லா இருக்குது, தொங்க விட்டாலும் நல்லா இருக்குது, ஹிட்லர் மீசையாக இருந்தாலும் நல்லா இருக்குது, எப்படி இருந்தாலும் உங்கள் முகத்துக்கு அழகாக இருக்குது. அது வந்து நான் வந்து இப்படி சொல்லவே இல்லை அப்படிங்கிறத நான் உங்களுக்கெல்லாம் தொலைபேசியில் என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கேன். மிகுந்த இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆணாதிக்கம் அப்படிங்கிறத விட ஆதிக்க சிந்தனை, இந்த ஆணாதிக்கங்கிறது பெண்ணுக்கிட்டையும் இருக்குது. அதையும் நான் நிறைய பார்த்துட்டேன், பெண்களுக்குள்ளேயும் இருக்குது. ஒரு ஒரு அரசியலுக்குள்ள வரும்போது கூட நிறைய பெண்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்களாக மாறுகிறார். அவர்கள் மீசையில் ஆண்களாக மாறுகிறார்கள். ஸோ இந்த கற்பனையை மிக குறைத்து வைத்திருப்பதற்கு காரணம் வாழ்வையுடைய உண்மையை, அனுபவத்தை, அவர்களுடைய போராட்டங்களை எழுத்து வடிவிலே சொல்லுகிற போது அங்கே கற்பனை தேவைப்படாமல் இருக்கிறது. மற்றபடி எனக்கு கற்பனை மிகவும் பிடித்திருக்கிறது. நான் ஊமை உள்ளதெல்லாம் நிறைய படிச்சிருப்பேன். நான் பழைய இலக்கியங்களை ரொம்ப படிப்பேன் நான் நிறைய. ஆமாம், எனக்கு இலக்கியமே ரொம்ப பழசு தான் பிடிக்கும். நான் சீவக சிந்தாமணியை ரிசர்ச் படிப்பேன். அதில் வந்து அந்த மயில் வாகன பொறியில் அவங்க இயக்கிக்கிட்டு போகிறப்ப எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, அதெல்லாம் கற்பனையாக இருந்திருக்காது, அதெல்லாம் ஒரு காலத்தில் இயந்திரங்கள் வந்து புழக்கத்தில் இருந்திருக்கும். அதான் ஏன்னா பயிற்சி எடுத்து தான் அதை ஓட்டியிருப்பாங்க அந்த வாகனத்தை. தனி விமானங்களே இருந்திருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் போயிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் அதை மாயையாகவே நினைக்கல. ஏன்னா மாயப்பெட்டின்னு மாய கண்ணாடின்னு ஒன்று நம்ம படிக்கிறோமே, அதை நான் இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டராக தான் நான் நினச்சி பார்த்துட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம். அது ஒரு காலத்துக்கு அப்புறம் திரும்பவும் நம்ம இப்படி வரும்போது அறிவியல்னு சொல்லியிருக்கலாம், அது அறிவியலாகவும் இருந்திருக்கலாம். தானியங்கி கதவுகள் இருக்குது சீவக சிந்தாமணியில், இந்த சுடுகாட்டு கதவுகள் தானாக திறக்கிறது. அப்போ வந்து தானியங்கி கதவுகளும் இருந்திருக்குன்னா அப்போ நம்ம அறிவியல் முன்னாடிகளாகவும் இருந்திருக்கிறோம். ஸோ அதனால் வந்து தேவைப்படலைங்கிறதுனால நான் கற்பனை எழுதுறேன், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அந்த கற்பனை அழகுதான், கவிதைக்கு கற்பனை ரொம்ப அழகுதான். என்னுடைய சில கவிதைகள்லாம் வந்து கவியரங்க கவிதைகள்லாம் நான் அதை பயன்படுத்தியிருக்கிறேன். கவியரங்க கவிதைகள்லாம் இன்னும் நான் தொகுத்து போடாமல் இருக்கிறேன். அதெல்லாம் தொகுத்து கவியரங்க கவிதைகள்னு ஒரு தொகுப்பு வரும்போது நீங்களும் அந்த கற்பனையை அதை பார்க்கலாம் அதில். ஏன்னா கற்பனை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதான் கற்பனையில கூட கொஞ்சம் விஞ்ஞானபூர்வமா பாத்துருக்கீங்க, விஞ்ஞானபூர்வம் தான், பிளைண்டா பண்ணாம. ஆமா, அதே இது. ஏன்னா அப்படிதான் பார்க்கணும்னு தோணுது எனக்கு. நல்லா உண்மைதான். ஏன்னா நம்ம பாலம் அமைச்சது பத்தி நம்ம பேசுறோம். நான் என்னோட கவிதையிலே விடியலேனின்றது என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு. அதுல கடைசி கவிதையில நான் சொல்றேன், காலந்தோறும் கடலிலே கப்பல் பயணம் களைப்பாச்சு, ஒரு சாலை போட்டு பேருந்து பயணம் சாத்தியப்படுமா யோசிச்சுப்பாரு. நான் சொல்றேன், ஆனா துபாயில இருக்குங்கிறாங்க, வெளிநாடுகள்ல இருக்குங்கிறாங்க. இப்போ ஜப்பானில் செயற்கை சூரியன் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதையும் நான் ஒரு கவிதையில் சொல்கிறேன், சூரியனில் சூடு குறைந்தால் மாற்று சூரியன் ஏற்றி வை. கவிஞனின் வாக்கு பொய்ப்பதில்லைங்கிறது தன்னால் எப்படி ஆகுது? பொய்ப்பதில்லைங்கிறத விட கவிஞருடைய கற்பனையில் அவர்களை அறியாமலோ இல்லை அறிந்தோ அறிவியலும் அதோடு வருது. அறிவியலும் வருது. அது மாதிரி தான் எல்லாமே. நம்ம நம்பிக்கைகள் கூட இப்போ நான் அதெல்லாம் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். மீ என்கிற கவிதை தொகுப்பில் நான் சொல்கிறேன், நான் வந்து நிலத்திற்கும் மதிலுக்குமாக அலைந்து தீரும் பூனைன்னு சொல்கிறேன், ஒரு கவிதையில் சொல்கிறேன் நான். அது ஏன்னா எனக்கு வந்து அறிவியலும் தோணுது, அதே நேரத்தில் ஒரு மாயையோ அப்படின்னு தோணுது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் நம்ம இருக்கோங்கிறத நான் ஒத்துக்கிறேன். என்னால் வந்து இதுதான் முடிவு பண்ணி சொல்ல முடியல. அதனால வந்து இதுதான், வேற ஒன்றும் காரணம் இல்லை. சரி, இங்க இந்த கற்பனைன்னு சொன்னது இங்க கொடுத்த விரிவான விளக்கம் அற்புதம். அதாவது அந்த காலத்து எழுத்தாளர் கோதையனாகிய அம்மாள் வைத்தமானது முதுமை வைமுகோ எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவங்கள்லாம், உங்களை மாதிரி தான். அதாவது அவங்கள மாதிரி நீங்கள் அப்படி சொல்லுவோம். அவங்களோட படைப்புகளில் வந்து கற்பனைங்கிறது சும்மா எங்கேயாவது கொஞ்சம் நஞ்சம் இருக்கும். அவர்கள் சந்தித்த சவால்கள்,
தன் வாழ்க்கையில் சந்தித்த சவால்கள், சமுதாயத்திலே நடக்கின்ற அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க சுற்றி முத்து நடக்கிற அந்த காட்சிகள், அவலங்கள், அதுதான் அவங்களோட படைப்புகளில் தெரிய வரும். அது அவங்களோட படைப்புங்கிறது சும்மா கற்பனை இல்லை, யதார்த்த உண்மைகள் அப்படின்பாங்க. அது மாதிரி உங்களுடைய படைப்பு கற்பனைங்கிறது சும்மா கொஞ்சம் சமையலுக்கு உப்பு போடுற மாதிரி உண்மை. யதார்த்த உண்மைகள். ஆமாம், அது சொல்றீங்க. அதுதான் கவிஞனின் சமுதாய கடமை. சரி, நீங்கள் நிறைய சினிமாவுக்கும் பாட்டு எழுதிருக்கிறீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்டா? அப்போ அது சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது அதை நீங்கள் ஒரு கவிஞர் என்ற அடிப்படையிலே சினிமாவுக்கு பாட்டு எழுதுறது நம்ம அப்படி இங்கே கவியரங்கத்துலன்னா இப்படி இருக்கலாம், சினிமானா மெட்டுக்கு எழுதணும், கதைக்கு அப்படின்னு நிறைய so many ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆகுது. நீங்கள் அந்த சினிமாவுக்கு பாட்டு எழுதுறத எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் முதல்ல எப்படி எழுத ஆரம்பிச்சிங்கன்னு முதல் கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த அடுக்குமொழியெல்லாம் எழுதும்போது தொலைக்காட்சியை விட அதிகமாக வானொலி, ரேடியோ தான் கேட்குற பழக்கம். அப்போ 84, 85 பார்த்தீங்கன்னா வீட்டில் எப்போதும் ஒழிச்சு பாடல்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்போ எனக்கு தோணுது என்னென்னா, பாடல்கள் கண்ணதாசன், இசை எம்எஸ் விஸ்வநாதன், பி சுசீலா, இப்படி வரும். ஆனால் நான் ஒவ்வொரு முறையும் அந்த அறிவிப்பை கேட்கும்போது பாடல்கள் சொல்லி ஏன் ஒரு பெண் பேர் கூட சொல்லவே மாட்டுறாங்க அப்படின்னு எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா, என்னுடைய தந்தை கவிஞராக இருக்கிறாருன்னு சொல்லல, கவிஞர்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவர் அஜாக்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்தவர். அந்த கம்பெனி ஆண்டு விழாக்களில் பாடல், நாடகத்துக்கு பாடல் எழுதுகிறார், டூயட் பாடலே எழுதுவார். அப்படி அப்பா எழுதுகிற பாடலை அப்பாவுக்கு தெரியாமல் எடுத்து நான் பார்ப்பேன். பார்த்துட்டு அடுத்த 2 வரி எனக்கு வரும், தோணும் எனக்கு. அதை நான் தனியாக ஒரு தாளில் எழுதி வச்சுப்பேன். ஏன்னா நம்ம எழுதுனா ஒரு பொம்பளை பிள்ளை ஏன் இப்படி எழுதியிருக்குன்னு கேட்டுருவாங்களோ. ஏன்னா எங்கள் குடும்பங்களில் பெண் பிள்ளை அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வரையறை இருக்கு. அது அங்கே தான் நிற்கணும், அவ்வளோதான் படிக்கணும், இதை தான் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பா எழுதியிருந்தார், மானொன்று போகுது தேனிலவு காயுது மந்தார வேலையில அப்படின்னு எழுதியிருந்தார். அதுக்கு அடுத்த லைன் அங்கே காணோம் அப்பா எழுதுனதுல. நான் எழுத தெரியுமா, இது நான் இது எழுதும் போது எனக்கு 17 வயசு இருக்கும். அப்ப அடுத்த லைனை காணோம், வேற பக்கத்துல எழுதியிருக்காரான்னு தெரியல. அதுக்குள்ளேயும் அப்பா வர மாதிரி எனக்கு தோணுது. பயத்துல தான் நான் பார்த்துட்டு இருக்கேன், அப்பாக்கே தெரியாம தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப நான் எழுதுறேன், மாந்தோப்பு சோலையில எழுதிட்டேன். அப்போ அதுக்கப்புறம் தான் அப்பா வந்துட்டாரா. அப்புறம் இன்னொரு நாள் அப்பா இல்லாதப்ப பார்க்குறேன், அப்பா அதை தான் எழுதியிருக்காரு. சூப்பர். அடுத்த பக்கத்தில் அதுதான் எழுதியிருக்காரு அப்பா, மானொன்று போகுது தேனிலவு காயுது மந்தார வேலையிலே மாந்தோப்பு சோலையிலேங்கிற வரி தான் அப்பாவும் எழுதியிருக்காரு. அதை பார்க்காமே நானும் அதை தான் எழுதியிருக்கேங்க போது தான் எங்கள் அப்பா சொல்லுவார், நீ சண்முகத்தின் பெண்முகம், எழுதுவதும் சண்முகம் தான், நீ எழுதலாமா? நான் தான் பெண்ணா பிறந்திருக்கேன், நீ எழுதிட்டு இருக்க. நான் நினைச்சேன், ஆனா நான் எந்த முயற்சியும் பண்ணல. அவருக்கு ஏன்னா அஜாக்ஸ் நிறுவனம் கண்ணதாசன் பணிபுரிந்து கொண்டிருக்கும் போது தான் கண்ணதாசன் அவர்கள் திரைத்துறைக்கு வந்தாங்க. அதே மாதிரி கூட பணியாற்றுகிற ஆட்கள்லாம் சொன்னது என்னன்னா, வீரசண்முகம் நீங்களும் 2வது கண்ணதாசனாக இங்கிருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லும்போது இவருக்கு தோணலை. ஏன்னா 5 பிள்ளைகள், அதனால அவர் வேலை பார்த்து கொண்டு குடும்பம் பார்ப்பது, ஆண்டு விழாவுக்கு பாடல் எழுதுவதுன்னு இப்படியே நின்றுட்டார். ஆனால் எழுதணும்னு அவருக்கு ஆசை இருந்திருக்கு, முயற்சி பண்ணலை. ஆனால் அந்த மரபு வழி தொடர்புன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது உள்ளே வந்துடுச்சு, எனக்குள்ளே வந்துடுச்சு. அந்த மரபு என்கிட்ட வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஆசையே முதல் விருப்பமே எழுத்துல நான் ஒரு புத்தகம் எழுதணுமோ, சிறுகதை எழுதணுமா, கவிதை எழுதணுமா, அதெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு சினிமாவில் பாடல் எழுதணும். ஆமாம், கண்ணதாசன் அப்படின்றத விட அப்போ என்னுடைய சர்டிஃபிகேட் நேம் உமா மகேஸ்வரி. இந்த பாடல் எழுதியவர் உமா மகேஸ்வரின்னு சொல்லணும் அப்படின்னு எனக்கு அப்போ தோணுனது. எனக்கு முதல்ல விழுந்த கனவு இதுதான், முதல் கனவு இதுதான். ஆனால் இந்த முதல் கனவு இதுக்காக நான் ரொம்ப இந்த கனவை நம்ம வெற்றிகரமாக கொண்டு போய் நிகழ்த்திடணும், இந்த கனவை நம்ம கை சேரணும் அப்படிங்கிற மாதிரி எந்த முயற்சியும் நான் எடுக்கிறேன். ஏன்னா வழக்கமான சராசரி பெண்ணை போலவே வளர்த்தெடுக்கப்பட்டு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு 3 குழந்தைகளுக்கு அம்மாவாகி பெரிய குடும்பத்துக்குள்ள போய் வாக்கப்பட்டு கூட்டு குடும்பத்துல 14 ஆண்டுகள் இருந்து, ஆனா அது உள்ள இருந்துகிட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா இது எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னா, என்னுடைய 4 தம்பிகள்ல ஒரு தம்பி பழனியப்பன் சொன்னேன் இல்லையா, அவங்க கேமராமேனுக்கு உதவியாளராக பயணித்த போது அவனுடைய நண்பர் ஒருவர் டியூன் பண்ணியிருந்தாரு. இந்த பாடலை எழுதணும், டியூன் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எங்க அக்கா கவிதை எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பாட்டு எழுதுவாங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். கொடுத்து வேணா பார்க்கலாம்.
முதல்ல டியூன் கேட்குறேன், எனக்கு வார்த்தைகள் வந்து விழுது. சூப்பர். நான் டியூனுக்கு எழுதுகிற பயிற்சி எடுக்கலை, ஆனால் தட்டுனா எழுதுவேன். அதான் உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் ஏதோ ஒரு வகையில நீங்களே எதிர்பார்க்க வந்துகிட்டே இருக்கு. ஆமா, ஏதோ ஒரு வகையிலன்னா தம்பியோட நான் கொஞ்சம் நல்லா பேசுவேன். அப்போ தம்பியோட பேசும்போது தம்பியுமே வந்து சொல்லுவான் இந்த மாதிரி, பாடல் வாய்ப்பு இதெல்லாம் தேடிலாம் நீ அலைய வேண்டாம், உனக்கு நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு படம் எடுப்பேன், அப்போ அதில் நீ ஒரு பாட்டு எழுதிடு, உன்னை பாடலாசிரியராக நான் அறிமுகப்படுது சொன்னா. ஆனால் அவனால செய்ய முடியல. இந்த பதிவை என் தம்பி வந்து மணிவிழா மலர் தொகுப்பில் கொடுத்துருக்கான், பழனியப்பன். அதில் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் அதில் என்னென்னா வந்து நானுமே வந்து இதுக்காக ரொம்பலாம் மெனக்கெடலை. முதல் வந்தது ஒரு தனிப்பாடல் தான், அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஏன்னா வந்து செயின் டியூன்னு ஒன்று இருக்குது, அப்படியே சங்கிலி தொடர் மாதிரி மெட்டு. அந்த மெட்டு அப்படியே முடியும் போதே தொடங்கிடும், அந்த வார்த்தைகள் அப்படி கண்டினியூவாக எழுதியே ஆகணும் அதில். அப்போ தான் அந்த மீட்டருக்குள்ளே அந்த வார்த்தைகள் விடும். அப்படி தான் எனக்கு முதல் பாடல் வந்து கிடச்சிது. அதில் நான் எல்லாமே வந்து அழகான ஒரு கவிதை நயமான வார்த்தைகளை என்னால் அதில் ஃபில் பண்ண முடிஞ்சுது. ஃபில் பண்ணுற மாதிரியான ஒரு டியூன் அதில் இருந்தது. ஸோ அப்படி தான் நான் அதில் தொடங்கும்போது, அதுக்கப்புறம் எனக்கு எப்படி தோணுச்சுன்னா வந்து நான் எழுதி பார்த்த சினிமா பாடல் அப்படின்னா வந்து இளையராஜா அவர்களுடைய டியூனில் அவருடைய இதில் வந்து இந்த இப்போ ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்பில் போயிட்டு இருக்கு கருத்த மச்சான ஒரு பாட்டு, புது நெல்லு புது நாத்துங்கிற ஒரு படம். அப்போ தான் எனக்கு திருமண நிச்சயம். நான் என் இணையருக்கு அந்த மெட்டில் வரிகளை மாற்றி போட்டு செவத்த மச்சான் என்ன நெத்தம் தவிக்க வச்சான்னு நான் எழுதியிருந்தேன் அந்த பாடல். அதை பாடியும் நான் அந்த பதிவு பண்ணி இன்னும் நான் அந்த இது வச்சுருக்கேன். அப்போ ஒரு இது டேப் ரெக்கார்டில் வச்சுருக்கேன். அப்போ வந்து அந்த கருத்த மச்சான் கஞ்சத்தை நான் எதுக்கு வச்சான் அப்படின்னு அது தொடங்கும் அந்த பாட்டு. அதை வந்து நான் வந்து செவத்த மச்சான் என்னென்னத்தம் தவிக்க வச்சான் அப்பப்போ எப்பப்பா பிப்பி டும் 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 அதே டியூன். ஆக நான் இளையராஜா ஐயாவுடைய டியூனுக்கு இன்னும் எழுதலையே தவிர, ஆனால் நான் எழுத தொடங்கினது, அதாவது ஹோம்ஒர்க்னு சொல்லுவாங்க இல்லையா, நான் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்தது இளையராஜாவுடைய மெட்டுக்கு தான். ஸோ அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழனி பாத யாத்திரை புத்தகத்தில் அப்பா முருகனுக்கான பக்தி பாடல்கள் எழுதுவார். அப்போ நானும் எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்பாவுக்கே தெரியாது அது. அந்த அதில் ஒரு நம்பர் இருந்துச்சு, அவங்களுக்கு கால் பண்ணி எனக்கு எழுத வருது அப்படின்னு சொல்லி நானுமே ஒரு பாடல் வந்து அது வந்து விஜயகாந்த் நடித்த ஒரு படம். அது டக்குன்னு எனக்கு பாடல் வரிகள் ஞாபகம் வரல. அந்த சினிமா பாடலுக்கு மனசில் வாங்கிக்கிட்டு அந்த டியூனுக்கு முருகன் பாடல் ஒன்று எழுதி கொடுத்துருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்குன்னு அவங்க அதே போட்டாங்க. அப்பா பாட்டு வந்து ஒரு 14வது பக்கத்தில் இருக்குது, என்னோட பாட்டு ஒரு 30வது பக்கத்தில் இங்கே இருக்குது. சூப்பர். அப்புறம் அப்படி போட்டேன். அப்படி தான் வந்து தொடங்குச்சு. இப்படி உள்ளே வரும்போது தம்பியோடு தான் ஒரு 2-3 படங்களுக்கு எழுத போனேன். அப்போ வந்து சரியாக வாய்ப்புகள் வந்து அமையலை. அதுக்கப்புறம் நானே முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து எப்படின்னா பாடல் எழுதியிருப்பேன் நானே, சுச்சுவேஷன்லாம் க்ரியேட் பண்ணி ஆண் பெண் அப்படின்னு போட்டு போகும்போது இயக்குநர்களை பார்த்து கொடுக்கறது அந்த மாதிரியெல்லாம். அப்போலாம் தம்பி கூட கூட்டிகிட்டு என்ன முயற்சி பண்ணேன் அப்படி. நான் முதல்ல கேட்கும்போது எல்லாரும் கேட்டது என்னன்னா, எழுதியிருக்கீங்க நல்லா இருக்குது, பாடல் மாதிரி தான் இருக்குது, கவிதை மாதிரியே இல்லை, பாடல் மாதிரியே இருக்குது, சுச்சுவேஷன் வேறு அழகாக க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நம்ம எழுத்தாளருங்கிறதுனால இது என்னென்னா வந்து 97 என்னுடைய நாவல் சிறுகதையெல்லாம் வெளிவந்திருக்கு. பாடலுக்காக நான் முயற்சி பண்ணுறது எங்கே வருதுன்னாக்கா 2010 2009 தான் வருது. அதுக்கு முன்னாடியே நான் எழுத்தாளராக வந்து வந்துடுறேன். நான் 97 என்னுடைய முதல் நாவல் வந்துடுது, சிறுகதை முதல் சிறுகதை வந்துடுது. தினபூமிங்கிற ஒரு நாளிதழில் தொடர்ந்து எழுத ஆரம்பிச்சிடுறேன். புதிய பார்வைங்கிற மாத இதழ், நடராஜன் ஐயாவுடைய மாத இதழில் தொடர்ந்து என்னுடைய கவிதை சிறுகதைகள் வர ஆரம்பிச்சிருது. தொடர்ந்து நாவல்களும் வர ஆரம்பிச்சிருது. இதெல்லாம் பயணிச்சுக்கிட்டு வரும்போது தான் பாடலாசிரியருக்காக நம்ம முயற்சி பண்ணலாங்கிறது வரேன். மிகப்பெரிய இலக்காளுமே அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கேன். ஆமாம், ஏன்னா முதல்ல எழுதி கொரியரில் போட்டு தபாலில் போட்டு இப்படி தான் போகுது. நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய கண்ணோட்டமும் இருந்தது. சரி, எடுத்தோன்னா ஏன்னா எங்கள் தலைமுறையிலேயே யாரும் வரல, எங்கள் சமூகத்துக்குள்ளேயும் யாரும் வரல இந்த துறைக்குள்ளே. அப்படிங்கும்போது நான் வர்றது எப்படி வரணும்னா ரொம்ப பக்குவமாக வரணும். நான் வரும்போது யாருக்கும் எந்த ஒரு அந்த குடும்பம் சார்ந்த எந்த பாதிப்பும் இருக்கும். ஏன்னா அந்த குடும்பங்கிறது அந்த கட்டமைப்புக்குள்ள அப்படியே இருக்கணும். அதுக்கு நான் ஆற்றக்கூடிய என்னுடைய கடமைகள்ல இருந்து கடுகளவும் நான் வரக்கூடாது, வெளியில வரக்கூடாது. ஸோ எல்லா இடங்களுக்குமே அப்போவுமே இலக்கிய அமைப்புகள்லாம் எனக்கு 2000 தான் அறிமுகம். நான் முதல்ல பத்திரிகைகள் எழுத்தாளர் தான். எந்த அமைப்பு சார்ந்து நான் வளர்ந்த ஆள் கிடையாது.
வாசல் கவிதை அமைப்புன்னு மடிப்பாக்கத்தில். சூப்பர். அங்கே வந்து 2000 தான் நான் அங்கெல்லாம் போகிறேன், கவிதை படிக்கிறேன், அந்த மாதிரி போகிறேன். அப்புறம் மடிப்பாக்கத்தில் நிறைய அமைப்புகள் இருக்குது. அப்படி எல்லாமே இது கூட முதல் அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெரம்பூரில் தாய்மண் இலக்கிய கழகம்னு ஒரு அமைப்பு, அருமைநாதன் ஒரு ஐயா. அதுதான் எனக்கு முதல் அமைப்பு. அதுதான் எனக்கு முதல் அமைப்பு. ஏன்னா 2000 ஏதோ ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு பதாகை அங்கே பார்க்குறேன், என்ன நடக்குதுன்னு உள்ளே போகிறேன். அப்புறம் நான் தாங்கய்யா அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. பார்த்துருக்கேம்மா, ராணி புத்தகங்கள்லாம் உங்கள் சிறுகதைகள் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகம் ஆகிக்கிறாரு. அப்படி நீங்கள் ஒரு கவிதை படிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கவிதை இல்லைங்கய்யா, நான் வேணால் ஒரு கடவுள் வாழ்த்து பாடட்டுமா, எங்கள் ஸ்கூல் ப்ரேயர் ஒன்று ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அப்படி தான் அங்கே ஆரம்பித்தேன். இந்த மாதிரி அப்படியே படிப்படியாக வரும்போது தான் இந்த திரைப்படத்துறைக்குள்ளே உள்ளே வரும்போது எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து தம்பி அர்ஜுனாலும் தினாசாரி மியூசிக் டியூன் கொடுக்குறாரு, எழுதிடுறேன். 4 சரணங்கள் 2 பல்லவி இப்படி கொடுக்குறேன். அவங்க சொல்லிட்டாங்க இதுக்குள்ளே எல்லாமே நாங்கள் கேட்ட அவ்வளவுமே இருக்குது. அதாவது டியூனுக்கும் இருக்கணும், சுச்சுவேஷனுக்கும் இருக்கணும், கதை சூழலுக்கான ரெண்டுமே அதுக்குள்ளே பொருந்திடணும். சங்கடம் அப்படிங்கிறத விட வருது எழுதிடுறோம். இன்னொன்று ஏன் பிடிச்சிருக்கு பாடல் எழுதுவது, கவிதையை எழுதிட்டு போயிடலாமே, ஏன் பாடல் எழுதணுன்னாக்க பாடல் எழுதுறதுல நம்ம அறியாமே ஒரு மகிழ்வு என்ன இருக்குன்னா, நம்ம என்ன எழுத போறோன்றது நமக்கே தெரியாது. அந்த சூழலும் அந்த ஒரு வார்த்தையை நம்ம கிட்ட இருந்து அது எடுக்கும், நம்ம இஷ்டத்துக்கு எழுத முடியாது, அது கொடுக்கும். ஏன்னா நான் கொடுக்குறேன்றதை விட அந்த டியூன் வந்து எடுத்துட்டு போகும். ஆமா, தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த மெட்டு. எல்லாரும் கேட்குறாங்க மெட்டுக்கு ஏன் எழுதிக்கிட்டே இருக்கணும், எழுதி கொடுத்தா அவங்க போட்டுக்க மாட்டாங்களா, அது மாதிரி சில வாய்ப்புகளும் உண்டு. கண்ட்ரோல்டு ரைட்டிங். ஆமாம், கண்ட்ரோல் ரைட்டிங்னா அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப உழைக்க வேண்டாம், அதுக்காக போக வேண்டாம், செதற அடிக்க வேண்டாம். இதுதான் ட்ரெயின்னா தண்டவாளத்தில் போகணும். ஆமாம், ஒரு ரயில் போகணும்னா தண்டவாளத்தில் தான் போகணும். வேற பஸ்ஸு ஆட்டோ எல்லாமே ரோட்டில் போய்க்கலாம். ஆனால் ரயில் வந்து பேருந்தில் போகாது. இதுதான் டியூன். ஆமாம், சரியாக போகணும், ஊர் போய் சேரணும் கரெக்டாக அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு வந்து ராசுமதுரவன் சார், இயக்குனர் ராசுமதுரவன் அவர்கள் முத்துக்கு முத்தாகங்கிற திரைப்படத்தில் அந்த குடும்பம் சார்ந்த ஒரு பாட்டு கொடுத்துருந்தாரு, மண் வாசம் வீசும் ஊர் எங்கள் ஊருங்கிற பாடல். ஸோ அது எனக்கு வந்து என்னை வந்து திரை உலகத்துக்குள்ளே நல்லா அறிமுகப்படுத்திடுச்சு. ஆமாம், ஜெயம் ரவி அவர்களுடைய தகப்பனாரை நான் வந்து பாடல் வாய்ப்புக்காக சந்திக்க போகிறேன். உட்காருங்கம்மா அப்படின்னாரு. நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கும்போதே அவருக்கு ஒரு அழைப்பு வருது ஃபோனில். அவர் காலர் டியூனாக என்னோடய பாட்டை வச்சுருந்தார். அவருக்கு வருது, மண் வாசம் வீசுன்னு பாட்டு வருது, அதை கட் பண்ணிட்டு பேசுகிறாரு. சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. இந்த பாட்டு எழுதினோடனே ஓ இதுதானா அப்படின்னு ஒரு அடையாளத்தை எனக்கு வந்து அந்த பாடல் கொடுத்தது. ஸோ தொடர்ந்து பயணிக்க வைத்தது. ஒரு 15 படங்கள் நான் பாடல் எழுதின படங்கள் எல்லாம் வெளியான படங்களாக இருந்ததில் எனக்கு அது ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு நம்பிக்கையும் கொடுத்து தொடர்ந்து முயற்சிக்கலாம், தொடர்ந்து வருது அப்படின்னு. ஸோ இப்போவும் ஒரு 5-6 படங்களுக்கு எழுதியிருக்கோம். சூப்பர். ஆமாம், அது எனக்கு அதையும் விட்டுறக்கூடாது. எப்போ வரும்? அதுதான் சொல்ல முடியாது. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பது போல ரொம்ப பொறுத்து பொறுமை, ஒருவருக்கு எவ்வளவு பொறுமை இருக்குன்னு சோதிக்கணும். அப்படின்னா திரைத்துறைக்குள்ள எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே பொறுமை செய்வோம். இன்னொரு விஷயம் இங்கே நீங்கள் கேட்காமலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. என்னென்னா, எந்த பின்புலமும் இல்லாமல் ஒருவர் வருகிறார்கள் அப்படின்னா அவர்கள் வந்து காத்திருக்கிறது மட்டும்தான். நான் என்னுடைய காலத்தை செலவு செய்வதற்கு நான் தயாராக இருப்பேன். என்னுடைய கால நேரங்களை எல்லாம் இதுக்காக செலவு செஞ்சே ஆகணும், நான் காத்திருக்கணும். அந்த டெட்டர்மினேஷன்ல இருக்கணும், அந்த தெளிவும் அந்த உறுதியும் இருக்கவே. ஆனால் ஆமா என்னங்க இவ வந்து 3 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன், நாளைக்கு தான் இயக்குனர் வருவாருன்னு சொல்றீங்க அப்படின்னு போகக்கூடாது. ஏன்னா நமக்கு எந்த பின்னணியும் இல்லாமல் வந்திருக்கிறோம். 3 மணி நேரம் அங்கே உட்காந்து ஒரு புத்தகம் படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அந்த 3 மணி நேரமும் உட்காந்து யோசிக்கலாம், ஒரு புத்தகம் படிக்கலாம். ஏன்னா காத்திருத்தல் அப்படிங்கிறது சில விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதுதான் காலம் வந்து காத்திருந்து உன்ன கற்றுருந்த மகளின் மகள் புத்தகம் பற்றி நீங்கள் பேசுனீங்களா, அதை பற்றி நான் ஒரு பதிவு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த மகளின் மகளுக்கு வந்து திருமாவளவன் அண்ணன் தான் அணிந்துரை. திருமாவளவன் அண்ணன் முதல்ல அணிந்துரைக்காக தான் நான் அவரை அணுகும் போதே பார்த்தேன். அவரை ஒரு 2.5 ஆண்டு காலம் அவரை நான் நேரடியாக பார்க்குறேன். பார்க்கும்போது அவர் கல ஆய்வு பற்றி அண்ணனை எழுத சொல்லணும்னா நான் இன்னைக்கு எழுதிடுவேன். அவர் எப்படி நடப்பார், எப்படி பார்ப்பார், அவரை எப்படி எல்லா மக்களும் சூழ்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தெளிவாக சொல்லிடுவேன். என்னென்னா, அவரை பார்க்கும்போது இந்த ஒரு 15 கவிதைகள் குறைவாக தான் இருந்துச்சு, அவ்வளோதான் இருந்தது. 60 பக்கமாக என்னதான் இருந்தது. அவருக்காக நான் காத்திருக்க உருவானது கவிதைகளும் சேர்ந்துச்சு, நல்லா போச்சு.
அப்படியும் இன்னொன்று விஷயமே எனக்கு தோண்டிக்கிட்டே இருந்தது. நமக்கு நாம் ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணாக அதுக்குள்ளே வரோம். நம்ம அரசியலில் கூட இல்லை, அண்ணனுடைய கட்சிக்குள்ளே கூட கிடையாது. ஆனால் அவருக்கு இவ்வளோ கடமைகள் இருக்குது, அவரை சூழ்ந்து மக்கள் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நமக்காக எப்படி அவர் நேரம் ஒதுக்கி எழுத முடியும் அப்படின்னு நம்ம ஏன் புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப வந்து நிற்கிறோமே இங்கே, அவரை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கேன்னா நான் யோசித்தேன். யோசிச்சுட்டு சரி, நான் அப்புறம் எனக்கு தோணுச்சு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுக்காக தான் இங்கே வராங்க, நாம் ஏன் இந்த புத்தகத்துக்கு அணிந்துரைக்காக இங்கே வரக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. அவரை பார்த்தா ஒரு வணக்கம் மட்டும்தான் போட்டுட்டு இப்படி நிற்பேன். அதை வந்து அண்ணன் அவர்கள் வந்து என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் காணொலி பதிவாகவே போட்டிருக்காரு. இவங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்றது போட்டாங்க. வருவாங்க, உட்காருவாங்க, வணக்கம் சொல்லுவாங்க, இப்படியே சொல்லி ஒரு 2.5 ஆண்டு காலம், மிக நீண்ட காலம் அப்படிங்கிறத அவர் அண்ணன் வந்து பேசியிருக்காங்க. அதில் அந்த ஒரு பதிவு இருக்குது, விடாமுயற்சி. அதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு, இவரே இந்த நூலை வெளியிட்டா என்னன்னு தோணுச்சு. அதுக்கான ஒரு மடக்கடல் ரொம்ப வச்சுக்காம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவரோட எதுவுமே என்ன தோணுச்சுன்னா, இந்த பொண்ணு ரொம்ப காத்திருக்கு, ஸோ இந்த காத்திருத்தலுக்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அவரே ஃபோன் பண்ணி கேட்டார், புத்தகம் எப்போ வெளியிட போகிறீங்க, முடிவு பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம செலவு பண்ணது காலம். உண்மை. அந்த ஆமாம், ஏன்னா இது ஏன்னா பின்புலம் எதுவுமே கிடையாது, இலக்கியத்துலையும் கிடையாது, சினிமாக்குள்ள கிடையாது, பத்திரிகை துறையில கிடையாது, அரசியல்லையும் நம்ம குடும்பம் சார்ந்து யாரும் இல்லை. அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண் அப்படின்னு ஒன்று தனியாக பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்கள் பெண் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதில் வந்து பாடல் வாய்ப்புக்காக நம்ம முயற்சி பண்ணி உள்ளே வரும்போது ஒரு அலுவலகத்துக்கு போகிறோம், படம் பூஜை போட்டிருப்பாங்கன்னு தெரிஞ்சு தான் போவோம். அதுக்கு முகவரி கொடுக்கவும் குறிப்பு கொடுக்கவும்லாம் ஒரு நண்பர்கள் இருக்கிறாங்க. மேடம் இன்றைக்கி இங்கே படம் பூஜை போட்டிருக்காங்க, நீங்கள் போய் பாடல் வாய்ப்புக்கு கேட்கலாம் அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஆட்கள் யாராவது இருப்பாங்க, அவங்கள்ட்ட தான் நம்ம இந்த கார்டு பிடிச்சிட்டு வருவோம், ஸ்டீக் கார்டு. சார் பாருங்கள், பாடல் வாய்ப்புக்காக வந்திருக்கேன்னு சார்கிட்ட சொல்லுங்கள், சார் இருக்கிற நேரம் பார்த்து கூப்பிடுங்க, வரோம், இப்படி தான் சொல்லிட்டு வருவோம். அந்த இயக்குனருக்கோ தயாரிப்பாளருக்கோ தெரியாமல் அல்லது தெரிஞ்சோ அவங்க ஒரு ஃபோன் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, மேடம் பாடல் எழுதுறது இருக்கட்டும், பாடல் எழுதுங்க, ஆனால் இந்த கதையில் ஒரு அண்ணி ரோல் வருது, ஒரு விட அவங்களோட அதை நம்ம தவற முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எழுதுறீங்க, சிறுகதை எழுதிருக்கீங்க, அது இதுன்னு எழுத்துல பல பரிணாமங்கள் பண்ணியிருக்கீங்க, ஸோ பாடல் எழுதுங்க, ஏன் இது பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் அவங்களுக்கு சொல்லுவேன், சார் வாழ்க்கையில் இந்த ரோலெல்லாம் நல்லா பண்ணிட்டேன், எனக்கு ஒரே இலக்கு என்னென்னா எழுத்து அறிவு தளத்தில் இயங்கணும் அப்படிங்கிற ஒரு இதோட தான் உள்ளே வந்திருக்கேன். அதுலேருந்து நான் மாற முடியாது, ஏன்னா ஒரே குறிக்கோளில் தான் இருக்கேன், தெளிவான ஒரு உறுதிப்பாடோட தான் பயணிக்கிறேன். ஸோ அதனால் வந்து பாடலாசிரியர் ரோல் வந்தால் வேணா சொல்லுங்க அப்படின்னு மேடம் நின்றுட்டு போயிடுறேன். மற்றபடி எனக்கு வந்து நான் உங்களை தவற எடுத்துக்கலைங்க சார், ஆனால் நான் இதில் விருப்பம் இல்லை, இதை பயணிக்கணும். அவங்க அதுக்கப்புறம் என்னை கூப்பிடவே மாட்டேன். என்ன இவங்க நேரடியான தாக்குதலை பண்ணிட்டு சொல்லிட்டு கருத்துக்களை சொல்லிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு. எனக்கு மட்டும் இல்லை, இனிமே வர பெண் பாடலாசிரியர்கள் யாராவது இருந்தாலும் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, நீங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்து விட்டால் உங்கள் இலக்கில் நீங்கள் பயணிக்கலாம். அனுபவ மொழி பாட்டு எழுதும் துடிக்கிறவங்களுக்கு ஒரு அறிவுரை அதுதான். நீங்கள் தெளிவாக இருக்கணும், நாம தெளிவாக இருக்கணும். ஏன்னா ஒரு தெளிவை நம்ம குறிப்பிட்ட வயதில் எடுத்து நான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு 19 வயது இருக்கும்போதே எனக்கு ஏற்பட்ட தெளிவு இன்னும் வரைக்கும் அந்த தெளிவு அப்படியே தான் இருக்கு. அதை நான் சொல்றேன், யாராலும் என் மனக்குலத்தில் கல் எறிய முடியாது, அப்படி எரிந்தால் அந்த கல் வளையங்களை உருவாக்காது, அது மிதக்கும் அல்லது உள்ளே சேரும். தெளிவா சொல்லலைன்னா இட் வில் பிகம் a tacit acceptance, ஒதுக்கிட்ட மாதிரி ஆயிடும், அது தேவையில்லை. ஆனால் வந்து சில விஷயங்களை வந்து வசனம் எழுத வந்த வாய்ப்பெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கலாம், அதெல்லாம் நான் இப்போதான் யோசிக்கிறேன். அப்போ எனக்கு வந்து ஒரு நம்ம கவிஞர் என்று அறியப்பட அந்த பாடல்கள் அது மட்டும் இல்லை, பாடல் எழுதும்போது பயணிக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா டியூன் கொடுப்பாங்க, சிச்சுவேஷன் சொல்லுவாங்க, பாட்டு எழுதுவோம், ஒளிப்பதிவு அன்னைக்கு போவோம், அதோட முடிச்சிடும். வசனம் என்று வரும்போது உட்காரணும், நேரம் கொடுக்கணும், குடும்பம் அப்படிங்கிறது அது பின்னாடியும் முன்னாடி நம்மளை சுற்றி அது பயன்படுத்தியிருக்கணும் ஆக்சுவலாக. ஏன்னா ஒவ்வொன்றும் கிடைக்கும் போது பயன்படுத்துறது எழுத்தோட இன்னொரு பரிணாமம் தான் அது. ஆமாம், அது பண்ணியிருந்துருக்கணும். நான் அதை கொஞ்சம் 2 மிகப்பெரிய இயக்குநர்கள்கிட்ட கிடைத்த அந்த வாய்ப்பை நான் தான் வந்து சார் நான் பாடலே எழுதுறேன் சார் அப்படின்னு சொல்லி நான் தான் அது வந்து நான் இன்னொரு முறை சந்திக்கும் போது கூட சொல்லியிருக்கேன், சார் இனிமேல் வசனம்னா சொல்லுங்கள் எழுதுறேன். ஏன்னா நாவல் எழுதும்போது நான் வசனமும் எழுதியிருக்கணும் தான்.
ஏன்னா அவங்க நாவல் படிச்சுட்டு தான் கூப்பிட்டாங்க. நாவல் படிச்சுட்டு தான் வந்து நல்லா இருக்குது வந்து இந்த வந்து ஒரு இது தெரியல எங்களுக்கு, ஒரு பெண் எழுதுகிறாங்க அப்படின்லாம் எல்லாமே பொதுவாக தான் இருக்குது எல்லாமே. ஸோ நீங்கள் வசனம் எழுதலாமே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவருக்கு வந்து நான் ஒத்துக்காதனால இந்த ஒரு வார்த்தையும் சொன்னார், நான் உங்களை ராஜாவாக்கலான்னு பார்த்தா நீங்கள் மந்திரியாக தான் இருப்பேன்ட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரும் இல்லை, தனுஷாரோட அப்பா போட்டார் வசனம் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுருக்கேன் நான் அப்படிங்கிறது. அப்புறம் உங்களுக்கு தான் எக்கச்சக்கமா திறமை இருக்கு. அடுத்து கதை வசனம் அப்படின்னா அந்த ட்ராக்கு போங்க, இங்க முத்திரை போயிச்சாச்சு அங்க போங்க. சரி, ஒரே ஒரு ஃபைனல் கொஸ்டின் மேடம், நீங்க வந்து தமிழ் ஆசிரியரா இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டேன், கரெக்டா? பள்ளிக்கூட வாத்தியார், தமிழ் ஆசிரியர். தமிழ் ஆசிரியர் அப்படின்னா எனக்கு தெரிந்தவர்கள் நடத்திய ஒரு தனியார் பள்ளிக்கூடத்துல பகுதி நேர தமிழ் ஆசிரியரா இருந்தேன். ஒரு 5 ஆண்டு 6 ஆண்டு இருந்திருப்பேன். அது ஒரு பகுதி நேரம் தான். சரி, ஆமா, ஒரு 7ல இருந்து ஒரு 9 வகுப்பு உள்ள பிள்ளைங்களுக்கு அது கொஞ்ச நாள் தான் என்னால் பண்ண முடியுது. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்போ, ஏன்னா எழுத்தும் இருக்கு எனக்கு. ஸோ ஆசிரியர் பணி என்பது அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணின்னு சொல்லுவாங்க. அதை அர்ப்பணிப்பவர்கள் மட்டுமே இருக்க வேண்டிய இடங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு, ஸோ அதை வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. இது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்காம இன்னொரு பதிலையும் நான் சொல்கிறேன். ஒரு தனியார் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராகவும் நான் இருந்தேன். ஆமாம், எனக்கு வந்து அவர் நம்ம தமிழன்பன் ஐயா வந்து பொதிகையில் செய்தி வாசிக்கும் போது நான் யோசிப்பேன், ஐயா கவிஞராக இருக்கிறார், பேராசிரியராக இருக்கிறார், செய்தி வாசிக்கிறார், நம்ம முயற்சி பண்ணலாமே அப்படின்னு தோணும். இருந்தாலும் எனக்கு வந்து முதல் ஈர்ப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னை தொலைக்காட்சியில வந்து சோபனா ரவி அவர்கள் செய்தி வாசிச்சா அந்த இடத்த விட்டு அப்படி நகர மாட்டேன். அது அப்படியே உள்வாங்கி வீட்டுல பேசுறதே சோபனா ரவி பேசுற மாதிரி தான் இருக்கும். எங்க அம்மாவே சொல்லுவாங்க, நீ ஒரு 2 நாளாவது தொலைக்காட்சியில் செய்தி படிச்சிடல, பைத்தியமா இல்லை அப்படிம்பாங்க. ஏன்னா வந்து அப்படி உள்வாங்குறது செய்தி அந்த வாசிப்பு, வாய் விட்டு வாசிக்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, கலை இருக்கு இல்லையா, அந்த வாசிப்புங்கிற ஒரு இதில் வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பு இருந்தது. அதனால் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு 7ஆம் வகுப்பு படிக்கும்போதே பிள்ளைங்க அந்த உடஞ்ச ஸ்லைட் எடுத்துகிட்டு வருவாங்க எனக்காக. அந்த சட்டம் மட்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அது இன்ட்ரோவில் பிடி டைம் விட்டாச்சுன்னா அதை கொண்டாந்து என்ன முகத்துக்கு முன்னாடி அதை வச்சுருவாங்க. வச்சுட்டா நான் வந்து ஆரம்பிச்சிருவேன் வணக்கம் சொல்லி. நீங்க கேஷுவலா ஒன்று சொல்றத பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஆளுமை வந்து மிகப்பெரிய ஆளுமையாக வர வேண்டிய ஒருவர் தன்னை குறுக்கி கொண்டு ஒரு இலக்கிய ஆளுமையாக அப்படி ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி. இல்ல, அது அட்டன் பண்ணி அதுல பயணிக்க முடியாம அங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கவிதையெல்லாம் எழுதி சிறுகை விரி வானம் தொடு அதெல்லாம் அது மாதிரி நீங்களே இன்னும் நிறைய பண்ணணும். we want to see you as இது கூட பெரிய இலக்கிய ஆளுமை. நாங்கள் மறுபடியும் உங்களை இன்னும் சில வருடங்கள் கழித்து இலக்கிய ஆளுமையாக பேட்டி காண வேண்டும். அப்போது தங்களுடைய உயிரும் இன்னும் உச்சபட்சத்திற்கு செல்ல வேண்டும் என்று இதை நினைந்து வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம் மேடம். வணக்கம். கவிஞர், எழுத்தாளர், பாடலாசிரியர், இலக்கிய ஆளுமை மிக்க படைப்பாளர் உமா சுப்பிரமணியம் அவர்களே, உங்களது ஆழ்ந்த அனுபவங்களையும் இலக்கிய ஞானத்தையும் திரையுலக அனுபவங்களையும் சுவையாக தந்துள்ளீர்கள். நன்றி. உங்களது அனுபவங்கள் எங்களது நேயர்களுக்கு மிகவும் பயன்படும் என்று நினைக்கின்றோம். கார்மிகளோடு அவர்களே, மிக அற்புதமான ஒரு உரையாடலை நிகழ்த்தியிருக்கின்றீர்கள். நன்றி, வணக்கம். நேயர்களே, உங்களது கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்.